வணக்கம். நான் ஜோதிடர் லக்ஷ்மண் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் குரு காரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் 1ஆம் பாவத்தில் குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிர்வாகத்திறன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை வந்து யார் யார்கிட்ட கொடுத்து எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியும். நீங்களே இறங்கி வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க கிட்ட கொடுத்து அந்த வேலையை வாங்குற திறமை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும், இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புன்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் எப்போவுமே இருக்கும். அது வந்து அது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து இதுதான் நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த பிலீஃப்குள்ளே இருந்து தான் லைஃபையே பார்ப்பீங்க. அதனால அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அந்த பிலீஃப்லேருந்து தான் அந்த ஒப்பீனியன் வரும். ஒன்று நீங்கள் மதத்தை நம்பலாம், பிலீஃபுங்கிறது நிறைய இருக்குது. மதத்தை நம்பலாம், இல்லை சட்டத்தை நம்பலாம், இல்லை ஒரு கம்பெனியோடைய ரூல்ஸை நம்பலாம், ஒரு ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் அந்த இருக்கக்கூடிய ரூல்ஸை நம்பலாம். இது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டாலே அதில் இருந்து தான் வாழ்க்கையை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நீங்களே வந்து ஒரு வாழும் கூகுள் தான். கூகுள் என்ன செய்யுது, கூகுளில் போய் கூகுள் வந்து ஏஐக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் ஜஸ்ட் சொல்யூஷன்லாம் கொடுக்காது. போய் நம்ம எதாவது தேடினோம்னா அந்த சொல்யூஷன் எந்த பேஜில் கிடைக்கும், இந்த கொஷனுக்கு ஆன்சர் எங்கே கிடைக்குன்ற மாதிரி பெஸ்ட் பேஜஸ் காமிக்கும். அதுதான் கைடன்ஸ். ஸோ கூகுள்ங்கிறதே முழுமையான குரு தான். அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலீஃப்குள்ளே போகிறதுல உங்களுக்கு என்னென்னா லாஜிக்கு இதெல்லாத்த விட லாஜிக் என்ன உண்மை என்னங்கிறதோட இதை நான் கரெக்டாக நம்புகிறேன், அதனால நான் அது வழியாக போய்க்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வேதத்தை நம்புறேன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இல்லை நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் குருவை நம்பினாலும் சரி, இன்னொருத்தர் சொல்லிட்டாரு அவர் சொன்னால் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒத்து வரும். தென் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு உடம்பு போட்டவங்களா தான் இருக்கும், கொஞ்சம் உடம்பு பாடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டில் இருக்கிறது, மார்க்கெட்டுடைய சென்ஸு, இன்னைக்கு என்ன தேவைப்படுது சொசைட்டியில், சொசைட்டி இப்போ வந்து எதை விரும்புதுங்கிற மாதிரி அந்த ஒரு சென்சிபிலிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ப்ராக்டிஸை ரொம்ப நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொல்லே யாருடையதுன்னா குருவுடையது தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துரும்னு சொல்லி தொடர்ந்து ஒருத்தரை வந்து ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணும்போது அது மாதிரி அவங்க வந்து அதே மாதிரி வருவாங்கன்னு நம்புவாங்க. பட் அது எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் அது ஒத்து வராது. பட் இயல்பாகவே ப்ராக்டிஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். அதனால கண் மேலேயே போட்டு தன்னை ப்ரெஷர் பண்ணிக்கிறது, பல நேரம் குற்ற உணர்வுல போய் மாட்டிக்கிறது, தான் நம்புகிறோம் இதை செஞ்சால் வந்துடும், ஆனால் நம்மளால ஏன் செய்ய முடியல, ஏன் டெய்லி எழுந்திரிக்க முடியல, ஏன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஏன் வந்து டெய்லி இதை செய்ய முடியலன்னு ஏதோ ஒன்று நம்பி அந்த நம்பிக்கையே நம்மளால ஏன் பண்ண முடியலன்னு நினச்சி வெறும் குற்ற உணர்வுகளை போகிறதும் குருக்காரகம் தான். உங்களுக்கு குரு இருந்தால் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதே வந்து 2ஆம் பாவ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ குருங்கிறது ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசுவாங்க, இன்ஸ்பைரிங்காக பேசுவாங்க. அவங்க எதை நம்புகிறாங்களோ அதுக்காக அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லி எப்படியாவது அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் வந்து தாராளமாக உங்களுக்கு வரும். அதே வந்து உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் குறைஞ்சபட்ச ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும். 12ஆம் பாவத்துலையும் குரு இருந்ததுன்னா கொஞ்சம் பணம் நிறைய செலவு பண்ணுவீங்களா இருக்கும். பட் 2ல் குரு இருந்தால் பணத்தை சேர்த்து வைக்கிறது, இல்லை கொஞ்சமாவது வந்து ஒரு ப்ரைஸை வந்து பார்கெயின் பண்ணுறது, இல்லைனா வந்து வர பணத்தை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. முக்கியமாக கோல்டு வாங்குறது கொஞ்சம் முந்தின ஜென்ரேஷன் முழுக்க கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க 2ல் குரு இருந்தால். இப்போ இருக்கிறவங்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேர்த்து பார்ப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருக்கிறது, ஜஸ்டிஃபிகேஷன் 2ல் குரு மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து 2ல் குரு இருக்குன்னா நீங்கள் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. அது வந்து உண்மை என்னங்கிறதெல்லாம் 2வது. நீங்கள் நம்புறது இதை நான் வந்து ஆர்கியூ பண்ணுவேன், எப்படி நான் டிபேட் பண்ணி நான் இதை வந்து இது பண்ணுவேன்னு. அதனால தான் லாயர்ஸ்க்குலாம் 2ல் குரு கம்பல்சரியாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களால வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணவே முடியாது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ குரு வந்து பணங்கிறது 2ஆம் பாவ குரு தான். ஏன்னா பணம் பார்த்தீங்கன்னா பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, என்ன எழுதியிருப்பாங்கன்னா வி ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸுங்கிறதே குரு தான். ஏன்னா வந்து ஒரு 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 ரூ. 500 ஒரு ஒரு கரன்சி இருக்குன்னா அது வந்து ரூ. 500க்கான வேல்யூ கிடையாது. அது வந்து ரூ. 500 செலவு பண்ணி அதை செய்யல. ஸோ அதோடைய ஒர்த் என்னவோ ரூ. 5 ரூ. 10 தான் இருக்குமா இருக்கும், இது ரூ. 20 இருக்குமா இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வந்து ரூ. 500 ஒர்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்ம பிலீவ் பண்ணுறோம். அதனால அந்த 2ல் குருங்கிறது ஒரு அடிப்படை பணமே 2ல் குரு தான்.
சரிங்களா? ஸோ அதனால வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்க ஜாதகத்துல 3ல குரு இருந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3ல குரு இருந்தா 3ல குரு இருக்கிறவங்களுக்கு பிளானிங் பயங்கரமா பண்ணுவாங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்யணும்னு நினைப்பாங்க. 1 மாசம் முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். 3ல சனி கூட இருந்ததுன்னா, அப்பப்போ இமிடியேட்டா பிளான் பண்றதும் உங்களால முடியுமா இருக்கும். ஆனா 3ல சனிலாம் இல்லன்னா கம்பல்சரியா பிளான் வந்து பயங்கர ப்ரீ பிளான்டா தான் எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த பிளானுக்குள்ள லைஃப் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ல குரு இருக்கும் பொழுது, நம்ம எல்லாமே பிளான்க்குள்ள நடக்கணும்னு நெனைப்போம். பட் லைஃப் அப்படிலாம் ஈஸியா விடாது. லைஃப் வந்து பிளான் எல்லாம் அப்பாற்பட்டது தான் லைஃப்ங்கிறது. பட் அது புரியாம எப்படியாவது பிளான்க்குள்ள ஃபிட் பண்றேன்னு ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் புதன் வேற கெட்டு போயிருந்தது. 8ல புதன் இருந்து கெட்டு போயிருந்ததுன்னா, இன்னும் சிக்கலு. அ பிளான்ல ஒரு விஷயம் நடக்கலன்னா பதட்டமாயி, கன்ஃப்யூஸ் ஆயி, லைஃபே ஏதோ பிரச்சனை ஆயிட்ட மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அ தேவையில்லாம அதனால மன நிம்மதிய இழப்பாங்க. அதுக்கப்புறம் 3ல குரு தான் ஷெட்யூலும். ஒரு நாளைக்கு காலையில நான் இத செய்யணும், மதியானம் இத செய்யணும், நைட் இத செய்யணும், ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த ஷெட்யூல்குள்ள எப்படியாவது ஃபிட் பண்ண பார்ப்பாங்க. அதுல சில பேர் ரொம்ப பிடிவாதமா அத ஃபிட் பண்ணவும் செய்வாங்க. அப்படி ஃபிட் பண்ணி செய்யும்பொழுது, நம்ம அதுக்காக மத்த விஷயங்கள் சில விஷயங்கள இழக்கிற மாரி இருக்கும். மத்தபடி அந்த 3ல குரு இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த ஷெட்யூல்லாம் ப்ராப்பரா பண்ண முடியும். அத ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 3ஆம் பாவங்கிறது டாக்குமெண்ட்ஸ காட்டுற பாவம். டாக்குமெண்ட்ன்னு வரும்பொழுது, இந்த மார்க்கெட்டிங்க்கு ஒரு விஷயம் எழுதுறதா இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே 3ஆம் பாவ குரு தான். இதே 3ஆம் பாவம் 9ஆம் பாவ தொடர்பு இருந்ததுன்னா, அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலா இருக்கும். எப்படி ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது. அதே 3ஆம் பாவம் 11ஆம் பாவ தொடர்பு இருந்ததுன்னா, மத்தவங்களுக்கு போய் எப்படியாவது அந்த ப்ராடக்ட்ட சேர்க்கணுங்கிற அந்த மைண்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த கன்டென்ட் ரைட்டிங்ல வரக்கூடிய அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இந்த மாரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு இது கோட்டு, கீட்டு வச்சு இது பண்ணி, அத மார்க்கெட் பண்றதுக்கான எல்லா வேலையும் இதுல எல்லாமே சூப்பரா இருக்கு. எதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து 3ல குரு 3, 11 குருங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவ குரு. உங்க ஜாதகத்துல 4ஆம் பாவ குரு இருந்தது அப்படின்னா, வீட்ட வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்ண நினைப்பீங்க. எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு வந்து அதுல வந்து அதுவுமே அதேதான். அதுவும் 8ல புதனோட தொடர்பு 8 புதனும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பதட்டமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள வந்து ஓசிடியா மாத்திரும். ரொம்ப அப்சசிவ் கம்பல்சிவா இருப்பீங்க. இது இங்க தான் இருக்கணும். பேனா இப்படி தான் இருக்கணும். பென்சில் இப்படி தான் இருக்கணும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அதே மாரி ஒரு வீடு தேடினாலும், வீடு வாங்குறதுக்கு தேடினாலும் சரி, வாடகைக்கு தேடினாலும் சரி, அங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். ஸ்டாண்டர்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும். ஸோ வந்து தான் நினைக்கிற மாரி இப்போ வாஸ்துன்னா, அந்த வாஸ்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? இல்ல வாஸ்துவ தவிர்த்து வேற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குன்னா, அவங்க நினைக்கிற எல்லாமே அந்த வீட்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால வீடு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்க ஒரு வீட்ல இருக்காங்கன்னா, அந்த வீடு கண்டிப்பா ஃபேர்லி ஸ்டாண்டர்டான ஒரு வீடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4ல குருங்கிறது கோயில். அதனால இவங்களுக்கு கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு 4ல குரு இருந்ததுன்னா, கோயிலுக்கு அடிக்கடி போறது இந்த மாரிலாம் ரொம்ப பிடிக்குமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5ல குரு. 5ல குருன்னு வரும்பொழுது, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு கன்சியூமர். 5ஆம் பாவங்கிறது எப்பவுமே என்னன்னா, புரொவைடர் ஆயிடுவாங்க. அதாவது 5ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவத்துல குரு இருந்ததுன்னா, இவங்க அட்வைசரியா இருப்பாங்க. இவங்க மத்தவங்களுக்கு வந்து கைட் பண்றவங்களா இருப்பாங்க. கைட் பண்றது வந்து ப்ரொஃபஷனலா செய்வாங்க. இப்ப லக்னமும் கைட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு பர்சனல் லைஃப்குள்ள இருக்கும். 5ஆம் பாவம் செய்யும்போது ஒரு ஃப்ரீலான்சிங்கா அது வந்து மத்தவங்களுக்கு செய்றவங்களா இருப்பாங்க. ஒரு வந்து டாக்ஸ் அட்வைசரி, இந்த அக்கவுண்டன்ட்டா இருப்பாங்க. இல்ல லாயரா இருப்பாங்க ஃப்ரீலான்சிங்ல. அதுக்கப்புறம் வந்து ஜர்னலிஸ்ட்டா இருப்பாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசரா இருப்பாங்க. பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ப்ரொஃபைல் மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் இந்த மாரிலாம் இருக்கிறவங்க. இல்ல கோயில்ல பூஜை செய்றவங்களா இருப்பாங்க. நீங்க இது எல்லாத்துக்கும் காமனான விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ்க்குள்ள நிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய காமனான விஷயங்கிறது. அ ஸோ இதெல்லாம் ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது 5ஆம் பாவ குரு. இதே உங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து 6ஆம் பாவம் குரு தொடர்பு இருந்ததுன்னா, இத வந்து ஒரு வேலையா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள, ஒரு பிசினஸ்க்குள்ள போய் ஒரு வேலையா அத வந்து ஒரு வேலையா செய்வீங்க. அதாவது என்னன்னா, அ உங்களுக்கு உங்க ஜாதகத்துல 6ஆம் பாவத்துல குரு தொடர்பு இருக்கும் பொழுது, ஒரு நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வீங்க. இல்ல டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வீங்க. இல்லன்னா வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வீங்க. இல்லன்னா வந்து எனிதிங் ரிலேட்டட் டூ ப்ராசஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு. இப்போ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கீங்கன்னா, டெஸ்டிங்ல இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த அந்த ஏரியாக்குள்ள தான் வேலையிலேயே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 6ஆம் பாவ குருங்கிறது சாப்பாடையும் குறிக்கும். அப்ப 6ஆம் பாவ குரு சாப்பாடுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் ஃபேட் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம எனிதிங் ஃபேட் ரிலேட்டடா இருக்கிறது,
ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவ குரு. 7ஆம் பாவ குருங்கிறது பார்த்தீங்கன்னா, குரு காரகத்துல இப்போ உங்க ஜாதகத்துல 7ல குரு இருக்குன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்ல இருக்கவங்களா இருப்பாங்க. இல்ல வந்து அவங்க ஒரு பிலீஃப்ல இருக்காங்கன்னா, அந்த பிலீஃப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறவங்களா இருப்பாங்க. அத மத்தவங்களுக்கும் குடுக்க நினைக்கிறவங்களா இருப்பாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டக்குன்னு வந்து ஒரு விஷயம் அவங்களால வந்து குறையா இருந்தா அத ஒத்துக்க முடியாது. அது கொஞ்சம் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே 7ஆம் பாவ குரு வந்து மத்தவங்கள கைட் பண்ண ரொம்ப பிடிக்குமா இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு 7ஆம் பாவ குரு இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவ குரு. 8ஆம் பாவ குருங்கிறது நோய காட்டக்கூடிய குரு. 8ஆம் பாவ குருவுல என்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அ கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், செரிமான பிரச்சனைகள், பவுல் சிண்ட்ரோம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே 8ஆம் பாவ குரு வேலை தொடர்புல இருந்ததுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கிறது. இன்சூரன்ஸும் உங்களுக்கு எல்லாமே இந்த குரு காரகத்துல தான் வரும். ஏன்னா இன்சூரன்ஸ் முழுக்க முழுக்க பணம் வேலை செய்கிற இடம். கூட ஹெல்த்தும் சேர்றதுனால அது வந்து குருவும், ராகுவும் சேர்ந்த இடம். மத்தபடி இயல்பாவே குருக்காரக ஆட்களுக்கான இடம் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 8ல குருங்கிறது சட்டம்னு ஏற்கனவே பேசினோம். பிலீஃப்னு பேசினோம். 8ல குருன்னு வரும்போது அந்த பிலீஃப்னால வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ வந்து ஒரு டாக்ஸ் கட்டலங்கிறதுனால வர ப்ராப்ளமு, இல்ல வந்து ஒரு சட்டத்த மீறிட்டாங்கிற வர ப்ராப்ளமு. அப்போ இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஒரு அ சிவில், கிரிமினல் இந்த சைட்லலாம் ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கெல்லாம் 8ல குரு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம் 9ல குரு. 9ல குருங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அந்த மாரிலாம் அவங்க வந்து ஒரு மாரி அந்த குரு காரகத்துல இருப்பாங்க. இதனால என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ்னா, நான் நெறைய 9ல குருன்னா ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. உண்மையா என்னன்னா சிம்பிள். பிராக்டிகலான விஷயம் என்னன்னா, இந்த சொசைட்டில நம்ப வந்து வாழணும் அப்படின்னா, அந்த சொசைட்டிய புரிஞ்சுக்கணும். எத எப்படி செய்யணும்னு தெரியணும். இந்த சொசைட்டியோட எப்படி ஒத்து போகணும். அந்த விவரம் இருக்கணும். விவரம் தான் குருவுடைய அடிப்படையான குணம். ஸோ இந்த 9ல குரு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபாதரோ, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாதர் ஃபிகரோ, ஒரு குரு ஒருத்தர் வந்து அமைஞ்சு அவங்க வந்து இவங்களுக்கு லைஃப்ல எப்படி இருக்கணுங்கிறது, இந்த சொசைட்டில எப்படி இருக்கணுங்கிறத அவங்க தெளிவா சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதன் மூலியமா இவங்க வந்து இவங்க லைஃப்ல மத்தவங்க மாரி ஒரு அளவுக்காவது போட்டி போட்டுட்டு மேல வர முடியும். ஆ அதுதான் வந்து 9ல குரு குடுக்கும். இன்னொன்னு பணம் ஈஸியா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாரம்பரிய சொத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் பாவ குரு. 10ஆம் பாவ குரு அப்படின்னும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி 6ஆம் பாவங்கிறது வேலை. 10ஆம் பாவங்கிறது அந்த வேலையிலேயே உயர்ந்த பதவியில இருக்கிறது, எக்ஸ்பர்டைஸா இருக்கிறது. அதுக்கப்புறம் 10ஆம் பாவ குருங்கிறது தொழில் நடத்துறது. 2மே 10ஆம் பாவங்கிறது தொழில் நடத்துறது. ஸோ குருக்காரக தொழில்னு வரும்போது, இவங்களே தனியா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வைக்கிறது, இவங்க பேங்க் நடத்துறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இல்ல டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறது, இல்ல வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறது. அடுத்தடுத்து அவங்க வந்து இப்போ 6, 10லாம் தொடர்ந்து இருக்குன்னா, ரொம்ப தொடர்பு இருக்குன்னா, அவங்க அடுத்தடுத்து மேல போயிட்டே இருப்பாங்க. பொசிஷன் அதிகமாயிட்டே போகும். ஆ ஒரு அங்கேயுமே அதே தான். அதே டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபினான்ஷியல் இதுல ஹெட்டா இருப்பாங்க. இல்ல வந்து ஒரு ஆம் வேற வந்து இந்த மாரி ஒரு பிராண்டிங்ல ஹெட்டா இருப்பாங்க. அ இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்றவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ன்னு வரும்போது நான் சொல்லிட்டேன் ஃபினான்ஸ் ரிலேட்டடான பிசினஸு, டாக்ஸ் ரிலேட்டடான பிசினஸு, இல்ல வந்து எனிதிங் ரிலேட்டட் டூ பிலீஃப். அதாவது கோவில் சம்மந்தமானது, இல்ல வந்து ஒரு பூஜை சம்மந்தமானது, அந்த ஒரு பிசினஸா பூஜை பொருட்கள் ஒரு விக்கிறது, இல்ல வந்து எனிதிங் அந்த ரூல்ஸ்க்குள்ள இருக்கணும். வேதம் இந்த மாரி புக்ஸ் இது பண்றது, இல்ல வந்து எனிதிங் ரிலேட்டட் டூ பிலீஃப் அவ்வளோதான். இத சட்ட புத்தகங்கள வந்து அத ஒரு பிசினஸா பண்றது. ஸோ ப்ரொஃபஷனல் லாயரா இருக்கிறது. ஒருத்தர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள லாயரா இருந்து வளர்றது. இல்ல வந்து இவங்களே ஒரு இன்ஸ்டிடியூஷன் லாக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன உருவாக்குறது. ஒரு பார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கவுன்சில் அந்த அந்த இது எல்லாமே வந்து 10ஆம் பாவ குரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவ குரு. 11ஆம் பாவ குருங்கிறது என்னன்னா, 11ஆம் பாவங்கிறது 11ங்கிறது எப்பவுமே வந்து சர்க்கிள காட்டக்கூடியது. அது வந்து குரு காரகத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஈஸியா வந்து இவங்களால மத்தவங்கள ஃபாலோ பண்ண வைக்க முடியும். இவங்க நினைக்கிறத, இவங்க நம்புறத மத்தவங்களுக்கும் அந்த நம்பிக்கைய ஈஸியா குடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க ஒரு 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 சினிமாக்கு போறாங்க. அந்த படம் பிடிச்சிருக்குன்னு மத்தவங்களுக்கு சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அது இன்னொருத்தர வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அது வந்து இப்போ 2, 11லாம் இருந்ததுன்னா, இவங்க சொன்ன உடனே கேட்டுருவாங்க எல்லாரும். கேட்டு அதுக்கேத்த மாரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க நம்புறத மத்தவங்களுக்கு குடுக்கறது தான் 11ஆம் பாவம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல இருக்கணும்னா 11ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 11 குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 5ல குருவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அவங்க மார்க்கெட்டிங்ல ரொம்ப நல்லா வருவாங்க. ஓகேங்களா? 5ங்கிறது அவங்க மார்க்கெட்டிங்க்கான கம்பெனி வைக்கிறது. 11ங்கிறது அத வந்து ப்ராப்பரா வந்து அத உண்மையாலுமே எஃபெக்டிவா செய்யறது, மத்தவங்களுக்கு போய் சேர்றதுங்கிறது 11ஆம் பாவ குரு. 11ஆம் பாவ குரு இருக்கிறது பார்த்தா அந்த கமர்ஷியல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சினிமாலலாம். அந்த அது எல்லாமே 11ஆம் பாவ குரு தான். அவங்க மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அத குடுக்கறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா? இது எல்லாமே வந்து அந்த 11ஆம் பாவ குருவுடைய காரகம் தான்.
ஏன்னா எனி ப்ராடக்ட் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சாலும் எவ்வளோ நல்லா செஞ்சாலும் கடைசியாக அது வந்து போய் சேர வேண்டியது மார்க்கெட்டிங்கில். ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் பாவ குரு இருந்தால் இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். 12ஆம் பாவம் குருங்கிறது டீப் ஸ்லீப் கொடுக்கும். படுத்து எழுந்திரிக்கும் போது நல்லா தூங்கி எழுந்துச்சுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவ குரு வந்து இப்போ 8, 12 தொடர்பில் இருந்து தான் அப்போ வந்து 12ஆம் பாவங்கள் எப்பவுமே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது சொசைட்டிலேருந்து எல்லாத்துலேருந்து. 11ங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்றது, 12ங்கிறது டிஸ்கனெக்ட் ஆகிறது. இப்போ இந்த 12ஆம் பாவம் டிஸ்கனெக்ட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 12ஆம் பாவம் குரு வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் வந்து 12ஆம் பாவ குரு தான். நிறைய பேர் ராகுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் வந்து சட்டங்கிறது குருன்னா, சட்டத்தை மீறுறதும் குரு தான். சரிங்களா? சட்டத்தை மீறுறது 8ல குரு இருந்தா சட்டத்துக்கு எதிரா நடந்துக்குவாங்க. 8, 12 குருவா இருந்ததுன்னா, சட்டத்தை மீறி நடந்துக்கிட்டதுனால அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்குது. எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதில்ல. நீங்க சட்டத்துல மீறினா மட்டும் தான் அது அந்த மாரி விஷயங்கள். அப்படி இல்லைன்னா அது ஒரு தூங்குறதுக்கு, இந்த மாரி விஷயத்த டீப் ஸ்லீப் இந்த மாரி விஷயத்துக்கு போயிடும். ஸ்பெண்டிங் நெறைய இருக்கும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்காது. ஏன்னா 12ஆம் பாவம் வந்து லாஸை குறிக்கக்கூடியது. அதனால டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா, அதுக்கு என்ன காசு செலவு பண்ணாலும் காசு செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் டக்குன்னு காசு எடுத்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து 12ஆம் பாவ குரு தான். இப்ப 2, 12 2மே குருவா இருந்ததுன்னா, பணம் உங்களுக்கு நெறைய வரும். அதே மாரி பணம் நெறைய செலவும் ஆகும். அந்த மாரி போகக்கூடிய ஒருத்தரா இருப்பீங்க. சரிங்களா? ஒரு ஐடியா குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன் குருவ பத்தி. நம்ம அடுத்த கிரகத்த பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.